தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேற்று மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பேசின பேச்சு என்பது மிக முக்கிய பொருளாக பார்க்கப்படுகிறது. மோடி வருகைக்கு முன்னால் நிறைய சந்தேகங்களும் நிறைய குழப்பங்களும் தமிழக அரசியல் இருந்தது. தமிழக அரசியலுங்கிறத தாண்டி என்டிஏவில் இருந்தது. இவர்களோடு சேர்வார்களா, எத்தனை இந்த கூட்டணி சரியாக அமையுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நேற்று கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட மோடி பேசியிருக்கிற பேச்சு என்பது அடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு போயிருக்கிறதா? அவர் பேசின பேச்சில் நிறைய டேட்டா கிடையாது, ஆனால் தமிழக மக்களோட நிறைய எமோஷ்னலாக பேசியிருக்காரு. இது அடுத்த அலையை உருவாக்குவதற்கான வழியா, அல்லது அலை உருவாகுது அதற்கு மக்களை தயார்படுத்துகிறாரா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் என்கிற ரீதியில் பேசியிருக்கிறார். என்ன கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், என்ன மாதிரியான அலை வரப்போகிறது என்பதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், பிரதமர் மோடி பிரச்சாரம், புது அலையின் ஆரம்பமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கோவிந்தராஜன் சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இங்கு பேச ஆரம்பிக்கிறப்பே தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் அப்படின்னு உணர்ச்சி ரீதியாக பேசியிருக்கிறார். இது இந்த பிரச்சாரத்திற்காக பேசப்பட்டதா, வாக்கு சேகரிப்பதற்காக பேசப்பட்டதா, அல்லது இங்கு இருக்கிற மனிதர்களின் மக்களின் உணர்வுகளை தூண்டி ஒரு அலைக்கு தயார்படுத்துகிறாரா? என்ன சாராம்சம் அந்த பேச்சில் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது இந்த எலெக்ஷனுக்கோசரம் அந்த தமிழர்கள் மீது ஒரு அக்கறைன்றது இப்போ பேசலை மோடி. அவர் பல ஆண்டுகளாகவே தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் ஒரு பற்றும் பாசமும் வைத்து கொண்டிருக்கிறார். அதையும் அவர் பல்வேறு இடங்களில் சுட்டி காட்டியிருக்கார். குறிப்பிட்டு நேற்றைய உரையிலே அவர் என்ன சொன்னார், தமிழ் மீது நான் கொண்ட பாசத்தினால் காசியில் அவர் எடுக்கக்கூடிய அவர் தொகுதி, அவருடைய நாடாளுமன்ற தொகுதி காசியில் கூட பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் மீது கொண்ட பாசத்தினால் பற்றினால் நான் காசி தமிழ்ச்சங்கம் ஒன்று ஆரம்பித்து அந்த இதில் பல்கலைக்கழகத்தில் அங்கே பாரதியாருக்கு ஒரு ஒதுக்கீடு செய்து அப்படி நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த தேர்தல்னால தான் அவருக்கு தமிழ் மீது பற்றுன்றதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது அவர் தமிழ் மீது ஏற்கனவே பற்று கொண்டிருந்து அது தமிழ் மீது ஒரு தமிழ் மொழியின் மீது பற்று அது நிறைய இடங்களை வெளிப்படுத்தியிருக்காருங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆனால் இங்கே பேசி இருக்கிறது தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறார். அதோட உள்ளர்த்தம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். அதுதான் அடுத்த கட்ட நகர்வுகள் இப்படியாகத்தான் இருக்கும்னு நம்ம யூகிக்கலாமா? அதுதான் நிச்சயமாக யூகிக்க. அதாவது இதில் டீகோட் பண்ணி பேசுறத பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நரேந்திர மோடி அவர்கள் டீகோட் பண்ணி நம்ம உற்று நோக்கினானாக்க அவர் CMC அப்படின்ற ஒரு அக்ரனிமை யூஸ் பண்ணியிருக்காரு. கரப்ஷன், மாஃபியா, கிரைம். இதை தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இன்னொன்று என்ன சொல்லுங்க, நீங்கள் திமுகவில் யாருன்னா பயணிக்கணும்னா 3 வழி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஊழல் வழி, அப்புறம் பெண்களை அவதூறாக பேசக்கூடிய வழி அப்படின்ற மாதிரி அதையும் நேற்றுக்கு சுட்டி காட்டியிருக்காரு. இதில் நம்ம டீகோட் பண்ணி அந்த CMC அதை டீகோட் பண்ணி பார்க்குறதா இருந்தால், இது மோடியின் கவனத்திற்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அவலங்களை, பல்வேறு குற்றங்களை தான் இதை அவர் எடுத்து காட்டுறார். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கரப்ஷன்றது எல்லாமே தெரியும். அவர் இந்த டிஎம்கேனாலே கரப்ஷன் தான். கரப்ஷன்னா டிஎம்கேனா கரப்ஷன். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அடுக்கிக் கொண்டே போகலாம். திரு அன்புமணி ராமதாஸ் கூட நேற்றைக்கு அவர் பேசுகிறப்ப கூட 6 லட்சம் கோடிக்கு ஊழல் இருக்குன்னு அவர் ஒரு துறையிலையும் ஊழலை பட்டியல் எடுத்த போகிற நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன்னு சொல்லி சில அது நகராட்சி நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஊழலை அவர் மேலோட்டமாக சொல்கிறேன்னு சொன்னார். டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழலை சொன்னார். அதையெல்லாம் சுட்டி காட்டிட்டு 6 லட்சம் கோடிக்கு ஊழல் இருக்குன்னு திரு அன்புமணி ராமதாஸ் நேற்றைக்கு சுட்டி காட்டியிருக்கார். அந்த ஊழல் மீது நிச்சயமாக மோடியினுடைய அது மீது நடவடிக்கை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். ஊழல் மீது இனிமேல் கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கப்படும். அந்த ஊழல்களை
செய்திருக்கிற அமைச்சர்கள் மீது கவுண்டவுன் ஆரம்பிக்கப்படும். உதாரணத்துக்கு நேற்றைக்கு திரு இன்பதுரை, அதிமுக கட்சியை சார்ந்த திரு இன்பதுரை அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். KN நேரு மீது. இடி வந்து இது வரைக்கும் நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம் சார். சார் ஆதித்யன் சார், நேற்று மோடி அவர்கள் வந்தது, அவர் பேசிய பேச்சு, அதனோட சாராம்சம் என்ன, என்ன மாதிரியான அடுத்த கட்ட பிரச்சாரங்களை இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுமா? என்ன மாதிரியா திட்டங்கள் இவை? பிரதமர் மோடியின் வருகை வந்து ஒரு இதை வந்து உறுதியாக ஆக்கியிருக்கு. அதாவது இதுவரைக்கும் அந்த NDA கூட்டணியை எப்படி அமையுங்கிறத ஒரு இறுதி வடிவத்தை கொடுத்துருக்கு. அவர் வரலைன்னா இன்னமும் அந்த கடைசி நேரத்தில் வருகையெல்லாம் டிலே ஆகிருக்கும். அவர் வருவாங்கிறதுக்காக எப்படியாவது தீவிர முயற்சி பண்ணி அதை வந்து உருவாக்கி கொண்டுட்டாங்க. ஒரு முழுமையை பெற்ற ஒரு கூட்டணியை வந்து மேடையில் ஏற்றி காமிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய இது. மற்றபடி அவர் வந்து பேசும்போது ராமர்லேருந்து ஆரம்பித்தார். ஏன்னா மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில், அது மாதிரி அவருக்கு வந்து நினைவு பரிசே முருகன் வெள்ளி உருவம் பொறித்த சிலை கொடுத்தாங்க. அப்போ திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி அவங்களுடைய பிஜேபியினுடைய அஜெண்டா என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையுமே அவர் தொட்டு காமிச்சு தான் ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அது ஒன்று சொன்னார். அந்த மாதிரி வேகத்தை வளர்ச்சிக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். அது மெயினான இது. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் அவர் சொல்லிட்டு வர்றாரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். அவங்க கவர்மெண்ட் இது நம்ம ரெண்டுமே தமிழ்நாட்டிலையும் சரி அங்கே மத்தியிலும் சரி ஒரே மாதிரி கவர்மெண்ட் இருக்கணுங்கிற ஒரு இதுதான். ஏன்னா மற்ற ஊர்களில் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டே இருக்கும், அதெல்லாம் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுக்கு NDA கூட்டணியில் ADMK தான் தலைமைங்கிறாங்கலாம் அவர் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு இது மெயினானது. இன்னொன்று, இந்த மோடியினுடைய பொதுக்கூட்டம் தான் ஒரு முழுமை பெற்ற ஒரு கூட்டணி அமைச்சு ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தை பெரிய அளவில் முன்னெடுத்த மாதிரி ஒரு இருக்கு முன்னெடுத்து. அதனால தான் கவுண்டவுன், நீ சொல்ற மாதிரி கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. ஏன்னா இனிமே அடுத்து இப்போ இன்னைக்கு சட்டசபை முடிச்சாச்சு. இனிமே திமுககாரங்களும் அவங்க பிரச்சாரத்தை இறங்குவாங்க. இன்னும் அவங்க கூட்டணி இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஏன்னா ஏற்கனவே இருக்க கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் கூட காங்கிரஸில் கொஞ்சம் பிரச்சனைகள், குழப்பங்கள், அவங்க ஆளுக்கு ஆள் சொல்றதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதில் போக இப்போ இவர் தேமுதிகனுடைய வருவாங்களா, இங்கே வருவாங்களா, அங்கே போவாங்களா, OPS வந்து இன்னைக்கு சேகர் பாபு பார்த்து பேசி அவங்க கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதாக சொல்றாங்க. தலைமைச் செயலகத்தில் சந்திப்பு நடந்திருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு திமுக கூட்டணி முழுமை பெறலை. ஏற்கனவே இருந்த கூட்டணி, புதுசாக வந்த கட்சி எதுவுமே பெருசா வரல. இன்னும் கமல்ஹாசன் கட்சி மட்டும் தான் வந்திருக்கு. அதனால மற்ற கட்சிகள் வந்தால் அது ஒரு கடுமையான போட்டிக்கு இருக்கும். ரெண்டு, விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அவரு இன்னும் அந்த ஜனநாயகன் CPN கோரிலேருந்து வெளியே வரல. அவங்க கட்சி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்ககிட்ட எந்த கட்சியெல்லாம் போறதுன்னு இன்னும் தெளிவாகலை. அதனால முதல்ல ஒரு கூட்டணியை ஸ்டடி பண்ணி ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காது மோடியுடைய பிரச்சாரம் தான். மெயினாக வந்து அந்த சார் சொன்ன மாதிரி ஒரு CMC. ஏன்னா போன எலெக்ஷன்ல வந்து ஸ்டாலின் வந்து 3 C சொன்னார். கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் சொல்லி எடப்பாடி ஆட்சி மேலே சொல்லியிருந்தார் 21ல். அதை பிரச்சாரம் பண்ணார். இப்போ அதே மாதிரி அதுக்கு கவுண்டர் பண்ற மாதிரி மோடி வந்து இந்த CMCயை கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி கரப்ஷன், மாஃபியா, கிரைம்ங்கிறதெல்லாம். ஏன்னா இதுக்கு ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு முன்னால தான் ஒரு கவர்னர் வந்து அந்த ஒரு 13 குற்றச்சாட்டுகளை வைத்தார். தமிழ்நாட்டில் என்னென்ன குறைகள், பிரச்சனை, அந்த அடிப்படையில தான் மோடி வந்து நேற்று அதை பேசியிருக்காரு. அந்த தொட்டு காமிச்சு போயிருக்காரு. ஏன்னா அவர் டீட்டெயிலாக புள்ளி விவரத்துக்கெல்லாம் போகல. அவர் பொறுத்தவரை அவர் வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கறத, அந்த 3 லட்சம் கோடி பகிர்வு, நிதி பகிர்வு, அந்த தான் சொல்லிட்டு போனாரு. இது போக இந்த இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு இப்போ புதுசாக ரயில் விடப்பட்டிருந்த அம்ரித் பாரத் ரயில், அந்த தான் 2 தான் வளர்ச்சி போனார். மற்றபடி அவர் வந்து பொதுவாக இந்த வழக்கமாக இன்னொரு மேட்ரு வந்து அவர் வந்து வளர்ச்சி திட்டங்களை தான் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரோம். இவங்க வந்து இந்த இன்னொரு இது ஒன்று சொன்னார். அதாவது குடும்ப ஆட்சி, ஊழல், இந்த 2ம் சொன்னார். அது வந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் பிரச்சாரத்தில் இடம்பெறும் வாசகங்கள் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2021 சொன்னார், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சொன்னார். ஏன்னா அதுக்கும் பிறகும் இந்த ஆட்சி தான் வந்திருக்கு. அது ஞாபகம், திமுக கூட்டணி தான் வந்திருக்கு இவர் சொல்லியும் அதுக்கு பிறகும். அதனால இந்த முறை அது எப்படி, ஏன்னா பார்லிமெண்ட்ல வேற மாதிரி மக்கள் சிந்திச்சிருக்கலாம். இங்க வந்து இப்போ வந்து மாநிலத்துக்கான தேர்தல் இருக்கும்போது இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த வகையில கவுண்டவுன் வந்து பிரச்சாரம் மோடி தான் முதல்ல முன்னெடுத்திருக்காருன்னு பார்க்கணும்.
கண்டிப்பா சார். சார் கோவிந்தராஜன் சார், ஒரு முக்கியமான கருத்தை ஆதித்தன் சார் வைக்கிறார். எப்பொழுதும் மோடி வளர்ச்சிக்கான அரசியலை பேசுவார். பிரச்சாரத்தில் அதிகமாக அவைகள் தான் பேசப்படும். காங்கிரஸ் குறித்தோ இல்லை அங்கே இருக்கிற கட்சிகள் குறித்தோ நிறைய பேசுவார். ஆனாலும் அவரோட முக்கியமான அஜெண்டாவா வளர்ச்சி அப்படிங்கிறதான் பேசுவார். ஆனால் நேற்று பேசினதில் அதை பற்றியான பேச்சுகள் மிக குறைவாகவும் உணர்ச்சி பூர்வமான பேச்சுகள் அதிகமாகவும் இருந்தது. அப்போ தமிழகத்தில் மோடி வேறு விதமான பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாரா? நேற்றுக்கு தான் பார்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கு பிரச்சாரம். எல்லாத்தையுமே முதல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இல்லை, அந்த இது முதல் இருக்காது. பிரச்சாரமே ஒரு அதோட தொடக்கத்தை நம்ம எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுதே. அப்போ இந்த எப்படி தமிழகத்தை அணுகணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை பிஜேபியிடமிருந்து மாறி இருக்கிறதா நம்ம இந்த புரிஞ்சுக்கலாம். முறை வந்து வளர்ச்சியை விட இந்த முறை அவங்க மெயினாக சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்றது தான் அவங்க ஒரே குறிக்கோளாக பிஜேபி, மோடி, அமித்ஷா எல்லாம் இந்த இல்ல, குடும்ப இல்ல, எல்லாத்துலேயுமே இன்னும் குடும்ப ஆட்சி தான் இன்னும் சொல்லிட்டு உடைச்சு கூட பேசலாம். குடும்ப ஆட்சியில நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. ஆனாலும் கூட நேத்து பேசுறப்ப அதோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை பயமுறுத்துற மாதிரி இருந்தது சார். கிரைம்ங்கிறாங்க, கரப்ஷனுங்கிறாங்க, மாஃபியாங்கிறாங்க, இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கத்துல மக்களை திமுக பயமுறுத்தது இல்லைங்க. தி- உண்மையை தி- உண்மையை இல்ல இல்ல நான் கேள்வி வச்சிடறேன் சார். அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் நடக்குன்னு ஒரு பக்கம் பயமுறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறது, கோயில் அப்படின்னு எல்லாத்தையும் தொட்டு பேசுறாரு. அப்ப இங்க உணர்ச்சி பூர்வமாக இங்க அணுகணும் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து இருக்கிறதா பிஜேபிங்கிற கேள்விதான் நான் சுருக்கமா கேட்கிறேன். ஆமா, இன்றைக்கு தேவை அதைத்தான் என்ன? நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க வேற பதில் அதாவது சொல்லுங்க. the நீட் ஆஃப் த அவர் இன்றைக்கு தமிழக மக்களின் இந்த நீட் ஆஃப் த அவர் இன்றைக்கு தேவை என்ன? குற்றச்சம்பவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும். அதை தடுப்பதற்கு ஒரு சிறந்த ஆட்சி அமைய வேண்டும். பல்வேறு குற்றங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு மனும் குற்றச்சம்பவங்கள், அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நீட் ஆஃப் த அவர். டெய்லி பேப்பர் தந்தீங்கன்னா குற்றம் தான் நடந்துட்டு இருக்கு. தட் இஸ் த நீட் ஆஃப் த அவர். அடுத்த நீட் ஆஃப் த அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதான் சொல்லியிருக்க இந்த மாஃபியாக்கள், அதாவது அந்த ட்ரக் மாஃபியா, அந்த ட்ரக் மாஃபியா இருக்கிறதுனால தான் அந்த போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க. அதை வந்து தடுக்கணும். அதுவும் தட்ஸ் அ நீட் ஆஃப் த அவர். அதே போல் பார்த்தா மணல் மாஃபியா, இந்த மாஃபியா அவர் எதை குறிப்பிடுறாங்க? ட்ரக் மாஃபியாவை குறிப்பிடுறாங்க, மணல் மாஃபியாவை குறிப்பிடுறாங்க, பல்வேறு மாஃபியாக்களை குறிக்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த ட்ரக் மாஃபியா, அந்த போதை கலாச்சாரத்தினால் பல்வேறு இளைஞர்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். அதை தடுக்க வேண்டும். இந்த அரசு, திமுக அரசு வந்து தடுக்கிறேன்னு சொல்லிட்டு பட் ஆக்ஷன் செயல்பாட்டில் ஒன்றும் இல்லையே. டெய்லி அதை வந்து பெருகி கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஊழல் வந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. 4.5 ஆண்டுகள் இருக்குது. எங்கன்னா ஒரு இடத்துல டெய்லி ஒரு புது ஊழலாக வருது. நேற்றைக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா இடி இன்னொரு ஒரு ஊழலை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதில் ஊழல்கள் இருக்குன்னு சுட்டி காட்டி ஆதாரத்தோடு சொல்லுங்க. அந்த ஊழல் எல்லா துறையிலையும் இருக்குது. ஒரு துறை மாத்திரம் கிடையாது, எல்லா துறையிலும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சாமானிய மக்களை பாதிக்கக்கூடியது. இன்றைக்கி நான் ஒரு பட்டா வாங்க போகணும், ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பட்டா வாங்க போகிறோம். அந்த பட்டா ஈஸியாக கிடைக்குதுங்களா? என்னதான் இதை பேசுவதுதான் தமிழகத்திற்கு சரியாக இருக்குங்கிற முடிவு எடுத்துட்டாராங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. நம்ம வளர்ச்சிகள் என்ன திட்டம் தரப்போறோம், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிறத அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பேச்சில் வந்து இது மாதிரியான உணர்ச்சி வசமான விஷயங்கள் மட்டுமே பேசியிருக்காருன்னா நம்ம இனி வரும் காலங்கள்ல இந்த பிரச்சாரங்கள்ல இதை தான் அதிகம் எதிர்பார்க்கலாமா? அதாவது நீங்கள் உற்று கவனிக்கணும், இது சட்டசபை எலெக்ஷன். சட்டசபை எலெக்ஷனில் முக்கிய பங்கு அதிமுக. ஸோ அதிமுகவுடைய மேனிஃபெஸ்டோவில் தமிழகத்திற்கு என்னென்ன தேவைன்னு அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அந்த அதிமுக தேர்தல் அறிக்கை வரப்போகுது. ஆல்ரெடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அவர் ஒரு முதல் ட்ரெய்லர் இது பண்ணுறது, அந்த பெண்களுக்கு 2000 ரூபாய், அதுக்கப்புறம் கான்கிரீட் வீடுகள், அதுக்கப்புறம் ஸ்கூட்டி, ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணங்கள் அப்படின்றத ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ தமிழகத்தில் இங்கே வந்து மெயின் யார் பார்த்தீங்கன்னா அதிமுக. ஸோ அதிமுக தேர்தல் அறிக்கை இன்னும் ஃபர்தராக எப்படி வரப்போகுது, அதுதான் அந்த அதிமுக தேர்தல் அறிக்கை தான் வளர்ச்சியை குறித்து, தமிழகத்தின் முன்னேற்றத்தை குறித்து, அதுக்கு தான் அவங்க தான் முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கு தான் இது. இப்போ என்டிஏ வந்து இப்போ வந்து டெல்லி மோடி அவர் என்ன பண்ணுறதுன்னா பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி,
லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன், அந்த இதுக்கு ஒரு உத்தரவாதத்தை அவர் சொல்கிறார். இரும்பு கடம் கொண்டு அடுக்குவோம். இந்த குடும்ப ஆட்சியை மீண்டும் அவர் திரும்பி திருப்பி சொல்றது குடும்ப ஆட்சி. அந்த குடும்ப ஆட்சி வந்து சாமானிய மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. அவங்க இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடியவங்க கூட அவங்களால ஒன்றும் சந்தோஷமா இருக்க முடியல. இந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்காருன்னா அதை தான் மீண்டும் சொல்றார். அதனால இங்க வளர்ச்சின்னு பார்க்க போறீங்கன்னாக்க அதை குறித்து பேசுவது அதிமுக தான் பேசி இது பண்ணும். அதிமுக அவங்க தேர்தல் அறிக்கையில் இது குறித்து நிச்சயமாக நாம் எதிர்பார்க்க. ஆல்ரெடி ஒரு 5 திட்டங்களை அவர் அறிவிச்சுக்கார் தேர்தல் வாக்குறுதியா. இன்னும் பல்வேறு இது வரக்கூடிய நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா சார். சார் ஆதித்யன் சார், முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு மோடியின் பேச்சில் வந்து வைக்கிறாங்க. அவர் பேசின முழு பேச்சிலுமே அதிமுக என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. எதிர்கட்சியாக இருக்க திமுக, அதிமுக, திமுகவையும் சொல்லியிருக்காரு, காங்கிரஸையும் சொல்லியிருக்காரே தவிர அதிமுகங்கிற வார்த்தையே பயன்படுத்தலை. அது அப்படி இருந்தால் அப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுகிறது. அதை தாண்டி இங்கே மோடிக்கு அலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அவருக்காக மக்கள் கூடுவதற்காகவோ அல்லது வாக்கு பெறுவதற்கான வாய்ப்புகளோ இங்கே களம் அமைந்து விட்டதா, அல்ல அதை தயார்படுத்த தயாராகி விட்டார்களா? அதாவது பிரதமர் மோடியினுடைய தனிப்பட்ட புகழ் செல்வாக்கு அதை யாரும் வந்து மறுக்கவே முடியாது. அது நாடு ஃபுல்லாக இருக்குது, பரவி இருக்கு, அது விஷயம் ஒன்று. பட் அவருடைய கட்சி வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு அதை பார்க்கணும். தமிழ்நாடு பிஜேபி அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கூட்டத்தில் அந்த கூட்டணியை அமைக்கிறதுக்கு தலைமை அதிமுகவாக இருந்தாலும் கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை கடைசி வரை எடுத்தது வந்து பிஜேபி தான் எடுத்திருக்கு. தினகரனை பாருங்க, அவர் வந்து அங்கே போய் சேரல, நாங்கள் தான் இறுதி முடிவு எடுப்போம் அப்படின்லாம் எடப்பாடி சொன்னா கூட அவரு தினகரன் அங்கே போய் தான் பீச் கோயிலை பார்த்து தான் கூட்டணியில் என்டிஏல தான் சேர்ந்திருக்காரு, பிஜேபி முன்னால் தான் சேர்ந்திருக்காரு. இது மாதிரி ஏன்னா ஏடிஎம்கேல வந்து சேர்ந்தா அவங்களுக்குள்ள பிரச்சனையால தான் எல்லாத்தையும் ஒன்றிணைக்க முடியலங்கிற ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. ஓபிஎஸ் கைவிட்டு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால இவங்க தான் தீவிரமா முடிவு பண்ணி பிரச்சாரம் பண்ண அந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கும் பணியை வந்து பிஜேபி தான் இருக்கு. நேற்று கூட்டத்தை கூட என்டிஏ கவர்மெண்ட் ஆட்சி அமைக்குன்னு சொன்னாரு. ஆனா அதை மொழிபெயர்த்தவங்க வந்து பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட் ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் அது குழப்பத்தாங்க. மற்றபடி அவர் வந்து அதுல தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் இப்போதைக்கு அவங்க சொல்ற எல்லாமே எடப்பாடி தலைமை அதான் சொல்றாங்க. இன்னும் தொகுதி பங்கி எல்லாம் முடியல. இப்பவுமே அவங்களுடைய ரியல் இன்டென்ஷன் எல்லாம் வந்துச்சுன்னா வேற பிரச்சனை வந்துடும். ஆனாலும் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளை பார்த்தீங்கன்னா அன்புமணி, தினகரன் இவங்க எல்லாருமே யாருக்கு ஆதரவாளர்கள்? எடப்பாடியோட இவரு தான் ஆதரவாளர், மோடிக்கு தான் ஆதரவாளர்கள், பிஜேபிக்கு தான் ஆதரவாளர். அதனால எலெக்ஷன் பிறகு இவங்க ஒரு வெற்றி பெறும்போது எப்படிலாம் மாறுங்க நம்ம இப்போ சொல்லவே முடியாது. அது ஒரு இது. அதனால கூட்டணிக்கு வந்து தலைவர்கள் மோடி ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தொண்டர்களும் சாதாரண பொதுமக்களும் புதிய வாக்காளர்களும் மோடிக்காக வாக்களிப்பாங்களா? அந்த சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறதா? இல்ல, புது வாக்காளர் போகும்போது நீங்க பிஜேபி வந்து பாராளுமன்ற தேர்தலில் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சு காட்டி காரணம் இளம் வாக்காளர்கள் ரொம்ப பேர் வந்த முழு காரணம் அண்ணாமலையுடைய முயற்சினால வந்தாங்க. இப்ப அந்த வாக்காளருடைய ஆதரவு இவங்களுக்கு இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வருது. அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம இப்போ நீங்க சொன்னீங்க இந்த அமைச்சர் ஊழல் போய் எல்லாம் பண்ணா கூட கடந்த 4 வருடத்துல எதிர்கட்சியான இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்கட்சியா செயல்பட வேண்டியது அதிமுக. அவங்க என்ன வெறும் கம்ப்ளைண்டோட தான் இருக்காங்களே ஒழிய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா அந்த ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு இப்போ நீங்க டெல்லியில பாத்தீங்கன்னா முதல்வரையே பிடிச்சி உள்ள போட்டாங்க. மதுபான கொள்கை ஊழல்ல கேஜ்ரிவாலை பிடிச்சாங்க, அவர் சிசோடியா பிடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஆக்ஷன் வந்து இங்க இல்லை தமிழ்நாட்டுல. அது நம்ம லேக் இருக்கு. அதை வந்து அதிமுக பண்ணணும், அவங்க பண்ணல. அவங்களுக்கு அடுத்த கட்டம். ஏன்னா இங்க வந்து நம்ம கூட்டணி கட்சியுமா அடுத்த 2 இடத்துல தான் இருக்கிறோம், பிஜேபி இருக்குது. அதனால இவங்க தான் பண்ணணும், அதை அவங்க பண்ணலை. இப்போதான் அதனால பிரச்சாரத்து மூலமா தான் இவங்க வந்து பிஜேபி அதை பெருசா கொண்டு வரக்கு முயற்சி பண்ண. அதனாலதான் அந்த ஊழல் குற்றச்சாட்டு மாஃபியான்னு சொன்னாங்களா அதெல்லாம் சொல்றாரு ஒழிய இதை பண்ண வேண்டிய அதிமுக தீவிரமா ஏற்றதா இல்லை. இன்னொன்னு வாக்கு சதவீதம் அதிகரித்தது கடந்த 5 வருஷத்துல பிஜேபி மட்டும்தான் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சு காட்டியிருக்கு பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அதனால அவங்க தான் அதில் முக்கிய இருக்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து அதிமுக பிரிவு பிளவு அந்த மாதிரி சின்ன இருக்காங்க. தினகரனை கொண்டு சேர்த்து வாக்கை கொண்டு ஒன்று சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் பிஜேபி தான் பண்றாங்க. ஆனால் இவ்வளவும் பண்ணி அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க பிஜேபியினுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து ஆதரவு சாதாரண மக்களை எப்படி ரீச் பண்றாங்கிறதுக்கு உதாரணம்
திருப்பரங்குன்ற விவகாரம் அதில் வந்து பிஜேபி தன்னா கீழ்மட்டத்துல மக்கள்கிட்ட ரீச் பண்றாங்க. அவங்களுடைய அஜெண்டா, அவங்களுடைய பேசிக் கொள்கையை அதை அடிப்படையாக வச்சு அவங்க செயல்பட்டு அந்த ரீச் பண்றாங்க. அதனுடைய ஆதரவு திரட்டி தான் இந்த கூட்டணிக்கு வெற்றி பெறுறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. வழியே மற்ற அதிமுக கூட்டணியை மட்டுமே அதிமுக மட்டுமே நம்பி இருந்தா பிஜேபி நம்பி இருக்க இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தங்களுடைய வாக்கு வட்டத்தையும் இந்த ஓட்டர்கள் வட்டத்தையும் கூட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். சார் கோவிந்தராஜன் சார், இப்போ மோடி அலை அப்படின்னு நம்ம போன எலெக்ஷன்ல பார்த்தோம். ஆனா அது பிரதமருக்கான எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல அப்படியான ஒரு அலையை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. சட்டமன்றத்துக்கு ஓட்டு போடுறாங்களா, இல்ல மேல் சபைக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தனித்தனியான ஓட்டு போடுகிற மனநிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப இந்த இடத்துல மோடி பேச்சோ, மோடியின் பிரச்சாரமோ வலு சேர்க்குமா? அதாவது இது இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம உற்று நோக்க இந்த தமிழக அசெம்பிளி எலெக்ஷனில் பார்க்க போகிறதாச்சுனாக்கா ஓட்டு அதான் வாக்குகள்லாம் வந்து அது ஒரு கூட்டணியாக இருந்து அரித்மெட்டிக் தான் பார்க்கணும். சரி, இப்போ திமுக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய கூட்டணியெல்லாம் இன்டாக்டாக இருக்குது, அதனால் வாக்கு அவங்களுடைய அரித்மெட்டிக் பிரகாரம் இவ்வளோ வாக்கு சதவீதம் வருதுன்னு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அலைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குது, சென்ற 2021 இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், சென்ற 2021 டிடிவி அவர்கள் இல்லை, அது இதே கூட்டணி தான் இருந்துச்சாங்க, டிடிவி இல்லை. ஸோ அப்போ இருக்கிறப்ப வாக்கு சதவீதம், திமுக வாக்கு சதவீதம் ரெண்டுத்துக்கும் உண்டான வாக்கு சதவீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 3% தான் வந்து ஆட்சியை வந்து திமுக பிடிச்சிருக்காங்க. டு பி இன் ப்ரிசைஸ் 20 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க சென்ற சட்டமன்ற தேர்தலில். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ற சட்டமன்ற தேர்தலில் அமமுக கட்சி, தினகரனுடைய கட்சி, அவங்க மொத்தம் 11 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வாக்கு வித்தியாசம், இவருடைய 11 லட்சம் இங்கே வந்து போச்சு. ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சி, திமுகவின் மீது உள்ள அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி நாளுக்கு நாள் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அந்த பெருகிற சமயத்தில் அந்த வாக்குகளும் இவங்களுக்கு வரும். வரப்போ ப்ளஸ் இந்த மோடியினுடைய ஸ்பீச், அவங்களுடைய என்டிஏனுடைய உத்தரவாதங்கள், அவங்களுடைய இதெல்லாம் சேர்த்து இது இன்னும் வலுப்பெறும். இந்த என்டிஏ கூட்டணி வலுப்பெற்று சார் ஆதித்யன் சார் பேசுறப்ப சொல்லியிருந்தாரு, பிஜேபி மட்டும்தான் உயர்த்தி காட்டியிருக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி சீமான் அவர்களுக்கும் ஓட்டு கூடி கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி 21 இல்லாத ஒரு விஷயம் 26 இருக்குதுன்னா அது விஜயோட கட்சி. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் வந்திருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரவே முடியாதே சார். ஆப்ஷன் நிறைய இருக்கு. அந்த 3%ங்கிறது இன்னைக்கு எங்க போகும்னு சொல்ல முடியாதே சார். அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே விஜய் அவர்களும் நான் வந்து பிஜேபியை தான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு, திமுகவை எதிர்க்கிறார். அப்ப 2 ஓட்டுகளும் அங்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் இருக்கிறப்ப எனக்கு பிஜேபி பிடிக்காது, ஆனா அதிமுகவுக்காக நான் ஓட்டு போடுறேன், இல்லை எனக்கு திமுகவை பிடிக்காது, வேற ஆப்ஷன் இல்லை, ஜெயிக்கிற கட்சி உங்களுக்கு தான் போடுற இந்த மக்களுக்கு இப்பொழுது வேறு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப இந்த கணக்குகள் எல்லாம் மாறும் இல்லையா? அதாவது எந்த கணக்கு இது பண்ணியிருந்தாலும் இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா சென்ற இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் குளறுபடிகள்னால அது ஏறத்தாழ ஒரு 1 கோடி வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ், என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கணும். அந்த 1 கோடி போன தேர்தலில் அந்த எஸ்ஐஆர் வாக்குகளையும் சேர்த்து தான் நம்ம இது பண்ணி அது ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கணும். இப்போ அதை வந்து ப்ளஸ் என்றைக்குமே நடக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா சென்ற தேர்தலில் கூட கமலஹாசன் இருந்தார், அவரும் ஒரு ஆக்டராக இருந்து முதல் முறையாக தேர்தலில் களம் கண்டார். அதுக்கப்புறமா தான் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்தார், அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் வந்தார். அவருடைய இப்போ விஜய் கோவிந்தராஜன் சார், உங்களுக்கு நல்லாவே தெரியும் கமல் ஏற்படுத்தின இம்பாக்ட் என்பது வேறு, விஜய் செய்து கொண்டிருப்பது என்பது வேறுன்னு நமக்கு வெளிப்படையாவே தெரியும். ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே போல தான் பேசினாங்க மக்கள் நீதி மையம் வரப்ப. இது மொத்த ஊடகமும் பொதுமக்களும் என்ன ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களாம் கருத்து கணிப்பெல்லாம் அவருக்கு நிறைய இது இருக்கு, இவ்வளோ சதவீதம் வாக்கு வந்துடும், இதே போல விஜய் அவங்க பேசினது சார். கோவிந்தராஜன் சார் கணிப்புல மக்கள் நீதி மையமும் விஜயோட தமிழர் வெற்றி கழகமும் ஒன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல டெஃபினட்டா விஜய் கட்சிக்கு வந்து அவர் வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனா அவர் எதுவுமே பண்ணவே இல்லைங்க.
இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா கட்சிகளும் போய் இப்போ வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கூட சற்று முன்னர் வந்த தரவுகள் வந்து என்னன்னாக்கா, திமுக கூட இப்போ வந்து அவங்களுடைய வேட்பு மனுக்கெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாம் இது பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் தாவாக்கால ஒன்றுமே ஆரம்பிக்கலை. நாம் தமிழர் கட்சி அவரும் இன்னும் இருக்காரா இல்லையான்றதே தெரியல. அதனால உண்மையான தேர்தல்னு பார்த்தா அது போட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 கட்சிகளுக்கு தான். அது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி, இது 2 பேருக்கும் தான் போட்டி. இதில் பார்க்குறப்ப அந்த பர்சன்டேஜ் யாருக்கு இப்போ இருக்கக்கூடிய 4 முனை போட்டின்னு எடுத்துட்டா கூட யாருக்கு 35% மேலே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 35% வாக்குகள் பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குன்னா அதிமுக கட்சி அந்த கூட்டணிக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிஜேபி வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் அதிமுக வாக்கு கூட முன்ன விட இப்போ நிறைய ஏறி இருக்குது. அது நாடாளுமன்ற தேர்தலே நம்ம பார்த்துருக்கோம். அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. ப்ளஸ் டிடிவியுடைய வருகை இன்னும் 2-3 கட்சி வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்தால் கூட நிச்சயமாக இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு 38லேருந்து ஒரு 35லேருந்து 38% வாக்குகள் அதிமுக அந்த கூட்டணிக்கு வருவது என்பது இப்போதைய கணிப்பாக இருக்கிறது. நன்றி சார். சார் ஆதித்யன் சார், சாதாரணமாகவே திமுக வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும், அல்லது அவங்க அஃபென்சிவாக போவாங்க, மற்ற கட்சிகள்லாம் டிஃபென்ஸ் பண்ணுற இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் மோடி அவர்கள் இந்த பேச்சின் மூலமாக அவர் அந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சிருக்காரா? இப்போ அவர்களெல்லாம் இந்த இந்த குற்றச்சாட்டுகளுக்கு டிஃபென்ஸ் பண்ணி பதில் சொல்கிற இடங்களில் இருக்கிற நிலைமைக்கு மாறினதால இங்கே இந்த நரேட்டிவ் செட்டிங்கிறது கைமாறி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை இதை கவுண்டர் பண்ணி திமுக வேற நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, இது ஒரு அலையாக உருவாகாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திமுக வந்து நேற்றே கவுண்டர் பண்ணிட்டாங்க. அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார்னா டப்பா இன்ஜின் சர்க்கார்னு நார்த் இந்தியாவில் ஸ்டேட்டினுடைய வளர்ச்சி விகிதத்தெல்லாம் குறிப்பிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, நேரத்தே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் முதலமைச்சர் வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் என்னென்ன அது ஒரு பிரச்சாரமாகவே அவர் பண்ண திட்டங்கள் எல்லாத்தையும் அவர் இது பண்ணிட்டார். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டார் பேச்சால் நம்பர் 1 நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்போ அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு பிரதமர் மோடி தான் சரியான ஆள்னா அவர் வந்திருக்காரு. எடப்பாடியோட அடுத்த அதிக இது இல்ல சார், என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, எப்பொழுதும் வந்து திமுக ஒரு குற்றச்சாட்டை வைக்கும், எதிரணியில் இருக்கிறவர்கள் அதற்கு பதில் சொல்லி கொண்டே இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி வைப்பாங்க திமுகங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்பொழுது அது மாறி இருக்கிறதா? குற்றச்சாட்டை மோடி வச்சிருக்காரு, அதற்கு பதில் சொல்ற இடத்துக்கு திமுக நகர்ந்து திமுக வந்து எதிர்க்க வேண்டியது அண்ணா திமுகவை. ஆனாங்க எதனால கிளவரா பண்ணாங்கன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க அதிமுக. அதனால அவங்களுடைய முழு கவனமும் முழு எதிர்ப்பும் பிஜேபி மேல திருப்புறாங்க. பிரதமர் மோடியும் பிஜேபி ஆட்சி மேலையும் மோடி அதை தான் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க பாருங்க, அதிமுக அந்த பழசெல்லாம் விட்டுட்டாங்க, எடப்பாடி விட்டாங்க. ஒன்லி மோடி ஆட்சியில் இப்படி பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு அது கொடுக்கல, கீழடிக்க பண்ணல, டிக்கெட் அப்படி ஏதாவது அந்த பிரச்சார யுக்தியை தான் பயன்படுத்துறாங்க அவங்க. அதாவது ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி, டெல்லியில பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கு. ஆனா இவங்க இங்க ஆட்சியில் இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற யுத்தம் மாதிரி நேரட்டிவா வந்து திமுக செட் பண்றாங்க. அண்ணா திமுக போட்டா எடுக்கல. இதை வச்சுக்கிட்ட, ஏன்னா அண்ணா திமுகவும் இதை பயன்படுத்தி அதை கண்டு காணாம இருக்கு. ஏன்னா மோடி பண்ணும் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, அதையே சரியா போவோம், நம்ம வந்து சும்மா இருந்தா கூட போதுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க அண்ணா திமுக. ஆனா பிஜேபி தான் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு திமுக அட்டாக் பண்றது, அப்புறம் மற்ற நடவடிக்கை எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. இது வந்து இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு அப்படி இருக்கு. இன்னும் விஜய் வந்து ஒரு போன மாசம்லாம் பண்ண மாதிரி இப்போ ரோட் ஷோ, பொது பப்ளிக் மீட்டிங் எல்லாம் பண்ணும்போது திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியினுடைய எதிர்ப்பு முனையை வந்து பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணியோட நான் தான் அதிகமாக எதிர்ப்புன்னு கொண்டு வந்தாருன்னா அப்போ கொஞ்சம் மாறும், களங்கள் மாறும். அப்போ திமுக வந்து இப்போ டிஃபென்சிவ் தான் அவங்க. ஏன்னா ஆட்சியில் இருக்காங்க, 5 வருஷம் இருந்துட்டாங்க, அவங்க டிஃபென்சிவ் தான் பண்ணி ஆகணும். அஃபென்சிவ்லாம் பண்ண முடியாது. அண்ணா திமுக பண்ண முடியாதனால தான் அவங்க ஆட்சியில் இருக்க பிஜேபியை. ஆனா ஆதித்யன் சார், நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாக்கா ஆல்ரெடி களம் என்பது திமுக விசஸ் பாஜகன்னு மாறிடுச்சா? அப்ப இந்த அலை என்பது, மோடியின் அலை என்பது ஆரம்பித்து விட்டதா அப்படிங்கிற கேள்விக்கே நம்ம நகர வேண்டியிருக்கே சார்.
ஆமா, அதாவது அவங்க பிஜேபி வந்து மோடியை வச்சு தான் அவங்க வந்து இங்க பண்ண முடியும். தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி அந்த அளவுக்குலாம் பெரிய அளவுக்குலாம் ஆட்கள் கிடையாது. அதனால மோடியை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணுவேன். நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு நகர பகுதிகளெல்லாம் பிஜேபி கேரளா, ட்ரிவாண்ட்ரம், மும்பை இந்த மாதிரி நகர பகுதிகளெல்லாம் பிஜேபி வந்து வெற்றி பெற்று வருது. தமிழ்நாட்டு அதுக்கேற்றாப்புல அவங்களும் செயல்பாடுகள் அம்ரித் பாரத் ரயில் எல்லாம் நகர பகுதிகளுக்கு இணைச்சு விடுறாங்க. அப்போ நகரப்பகுதியில் வைக்கணும்னா அதுக்கு பிரதமர் மோடியை வச்சு மாதிரி ஆளை வச்சு தான் அவங்க வந்து பிரச்சாரத்தை கவுண்டர் பண்ண முடியும். அதனால தான் மோடியா முன்னால சொன்னாங்களா மோடியா லேடியா அப்படிலாம் வந்துச்சுல. இப்போ இப்போ அந்த நேரத்தில் தான் வரும். மோடியா ஸ்டாலினா எடப்பாடியான்னு சொல்ல போறாரு, ஸ்டாலியா மோடியான்னு தான் வர போறோம். ஸ்டாலினா மோடியான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவரு தான் கவுண்டர் பண்ற, அவர் தான் பிரச்சாரத்தை கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு கருத்தாக வந்து உருவாக்கி இருக்குது தமிழ்நாட்டில். ஆனா இன்னும் இன்னைக்கு நிலவரம் அது. அடுத்த கட்டத்துல மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, என்னோட இறுதியான கேள்வி சார், இப்ப திமுக அதிமுகவை எதிர்க்க முடியல, அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்ல இருந்து வேறு சில கட்சிகள் கூட எல்லோரும் வந்து அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணமாக சொல்வது அதிமுகவை எதிர்ப்பதற்கும் காரணம் என்பது பிஜேபி தான். நீங்க பிஜேபியோட இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தை சொல்லி தான் அதிமுகவை எதிர்க்கிறாங்க. அப்படின்னா இவர்களெல்லாம் சேர்ந்து பாஜகவை வளர்க்கிறார்களா, அல்லது மோடி என்பது இங்கு பேசும் பொருளாக மறுக்க முடியாத ஒரு தனிப்பெரும் சக்தியாக வளர்ந்து விட்டதா? மோடி அதாவது மோடியினுடைய தனிப்பட்ட பாப்புலாரிட்டி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வருது. அதை யாருமே குறை சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. தனிப்பட்ட பாப்புலாரிட்டி அவரும் வளர்ந்துட்டு வர்றாரு. எஸ்பெஷலா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ் இது அது வாக்கு அரசியல்ல அது பிரதிபலித்து இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுமா சார்? இல்ல இந்த மாதிரி தமிழ் இணைஞ்சி அவருடைய தன்னுடைய இதை வளர்த்துட்டு வராரு. மற்ற ஸ்டேட்ல போய் அப்படிலாம் அவர் சொல்றது இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்றாரு. அதனால அந்த அவருடைய இமேஜ் வந்து அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்காங்க. பிளஸ் இது போகும்போது இது போக பிஜேபி வந்து இதை என்ன செய்யறாங்கன்னா, திமுக வந்து பிஜேபி எதிர்க்கும் போது அவங்க கூட்டணி கட்சி எல்லாருமே பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய பாலிசியா இருக்கிறாங்க. அண்ணா திமுக யாருமே பெருசா பண்ணீங்கன்னா அவங்க இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலை. ஏன்னா எதிர்கட்சியா இருந்து கூட ஒரு பெரிய அளவுல நாடே ஸ்தம்பிக்கும் அளவு பெரிய போராட்டமோ ஏதோ பெருசும் பண்ணலை. பிஜேபி அளவுக்கு ஒரு திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து நாடு ஃபுல்லா பேச போறாங்க, இந்தியா ஃபுல்லாவே பரவுச்சு. அந்த மாதிரி ஏடிஎம்கே இன்னும் பண்ணல, ஒரு இது பண்ணலையே. சும்மா டோக்கன் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு அங்கங்க ஏதாவது ஒரு பேருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. அதனால எல்லாரும் பிஜேபி தான் அட்டாக் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அது இன்டைரக்டா பிஜேபி தான் பெரிய கட்சிங்கிற மாதிரி தோட்டம் வந்து முன்னாள் பாராளுமன்றத்தை இதெல்லாம் உருவாக்குனாங்க. இப்ப அதே பிம்பம் வந்து பழையபடி உருவாக்கப்பட்டு வருகிறது. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.